எடுத்துக்கலாமா? 2 Kings 6th chapter from 1 to 7. போன வாரம் படிச்ச அதே சம்பவம். One day the group of prophets came to Elisha and told him, as you can see, this place where we meet with you is too small. Let's go down to the Jordan where there are plenty of logs. There we can build a new place for us to meet. சத்தமோ ஆமென் சொல்லுவோமா? இப்படி சொல்ல போறேன், நீங்க நல்லா ஆமென் சொல்லணும். From too small to plenty கர்த்தர் கொண்டு போக போறார். நல்லா நீங்க ஒரு ஆமென் சொல்லியிருக்கணும். மறுபடியும் சொல்றேன், from too small ரொம்ப கொஞ்சம், ரொம்ப சின்னது அப்படின்னு இருக்கிற இந்த நிலவரத்துல இருந்து, இந்த சிச்சுவேஷன்ல இருந்து plenty of logs, எங்க கொஞ்சோன்னு பாத்தியோ அங்க உன் கண்ணு வாவ் so much என்று பார்க்க தொடங்கும். This is a prophetic word. Amen. நல்லா ஒரு ஆமென் சொல்லிரணும். ஆமா, மறுபடியும் சொல்றேன், let go down to the Jordan river where there are plenty of logs. There we can build a new place for us to meet. இன்னைக்கு ரெண்டாவது வார்த்தை இப்படி சொல்ல போறேன், நீங்க சீக்கிரமா ஒரு நதி போன்ற அனுபவத்துக்குள்ள போவீங்க. ஆமென் சொல்லல, இப்படி சொல்றேன், dry situation, no water, no prosperity, there is no green, இப்படின்ற இருக்கிற சிச்சுவேஷன்ல இருந்து கர்த்தர் உங்களை அப்படியே ஷிஃப்ட் பண்ணி ரிவர், வாட்டர் ஃப்ளோ, ஆமென் சொல்ல மாட்டீங்களே, ரிவர், டெசர்ட்ல ரிவர் இல்ல, வில்டர்னஸ்ல ரிவர் இல்ல, ஆனா கர்த்தர் இங்க சொல்றாரு, நோ, இப்போ உங்க லைஃப்ல நதி இல்ல, தண்ணி இல்ல, வெயில் காலம் வந்துருச்சு. இப்போ மழை பெய்யலனா எப்படி இருக்கும்? மழை காலத்துல மழை பெய்யுதேன்னு அழுவோம். ஆனா இந்த வெயில் காலம் வந்தோடனே நம்ம என்னைக்குனா ஒரு நாள் நல்லா மழை பெஞ்சா நல்லா இருக்குமே, இல்லை 2 நாள் நல்லா சில்லுன்னு மழை நினைப்போமா மாட்டோமா? இன்னைக்கு நம்ம இதயம் நிறைய காரியத்துல ட்ரையா இருக்கு. ஆண்டவர் முதல்ல உங்க இதயத்தை ரிவர் போல மாத்த போறார். ஆமென். ஏன்னா ஒரு மனுஷன் தன்னுடைய வழிகளை ஜெயிக்கணும், அவன் முன்னேறணும், அவன் உயர்த்தப்படணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல அவனுடைய மனசு நல்லா இருக்கணும். ஆண்டவர் இன்னைக்கு முதல்ல உங்களுடைய மைண்டை பிராட் மைண்டா மாத்துறார். From too small to plenty. ஆமென். உங்க மனசு சின்னதாவே சிந்திக்குது, அதை கர்த்தர் என்ன பண்றாரு, அப்படியே அப்சைட் டவுன் பண்ணி அதை பிளென்டியா மாத்துறாரு. ஏன்னா உங்க மனசு நல்லா சிந்திச்சதுன்னா உங்க பாதை நல்லா மாறும். ஆமெனே வரல, உண்மை அதுதான். சிந்தனை எவ்வழியோ நடை எவ்வழி, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னுவாங்க. நினைவு எப்படியோ நடை அப்படி இருக்குமா. அப்ப என் நினைவுகளை கர்த்தர் மாத்த விரும்புறார். அங்க one day the group of prophets, இப்படி சொல்றேன், நம்ம இங்க ஒரு குரூப்பா இருக்கிறோம். இந்த குரூப் சீக்கிரம் too small இருந்து plentyக்கு மூவ் ஆகுது. இன்னொரு வார்த்தை சொன்னா நல்லா இருக்கும், from rejection to projection. கர்த்தர் உங்களை கொண்டு போகிறார். அல்லாஹ் ஆமென் சொல்லிடுங்களேன். Wherever you get rejected, God will project you. எங்கெல்லாம் உங்களை டிமோட் பண்ணணும்னு பிசாசு நினைச்சானோ அங்கெல்லாம் இன்னையில இருந்து கர்த்தர் உங்களை ப்ரோமோட் பண்ணுவார். அல்லாஹ் ஆமென் சொல்ல மாட்டீங்க. From too small to plenty of logs. Logsனா என்ன தெரியுமா? இந்த ஷெல்ஃப் ஃபுல்லா பேப்பர் அப்படியே அடுக்கி வச்சிருந்தா, எழுதி வச்சிருக்கிற பேப்பர் அடுக்கி வச்சிருந்தா எப்படி இருக்கும்? அதை கவுண்ட் பண்ண முடியாது. ஆமாவா இல்லையா? அந்த இடத்துல அந்த குரூப் சொல்லுது, அந்த பக்கம் போனா ரொம்ப நிறைய இருக்கு, எண்ணவே முடியாத அளவு இருக்கு, அந்த இடத்துக்கு போலாம் வாங்க. ஆமென். நான் நம்புறேன், இந்த பீடத்துல இருந்து இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தர் சீக்கிரமா உங்களை
எண்ணிட்டு இருக்கீங்களே, ஐயோ 200 ரூபா குறைஞ்சிருச்சு, ஐயோ 50 ரூபா குறைஞ்சிருச்சு, 25 ரூபா தான் இருக்குது, அடுத்த வாரம் இப்ப அவ்வளவு அமௌண்ட் வேணுமே, இப்ப இன்னைக்கு என்ன பண்ண போறேன், யாருக்கிட்ட கேட்கலாம் இப்படின்னு அப்படியே உள்ள டயலமா போட்டுக்கின்னு கணக்கு ஓட்டின்னு இருக்கீங்களே. அப்பப்ப ஜிபேல பேலன்ஸ் ஓபன் பண்றது, பர்ஸ்ல வாலெட் எடுத்து பார்க்கறது, நம்ம அதை பார்க்கலாம் கூட சிந்தனை ஓடுறது, உடனே டக்குன்னு அப்ப பேலன்ஸ் வேற பார்த்தோம், இப்ப கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம், இப்ப எவ்வளவு இருக்கு பார்க்கறது, இப்படின்னு கவுண்ட்னு போயிட்டு இருக்கிற இந்த டூ ஸ்மால்ல இருந்து கொஞ்ச தூரத்துல plenty. ஒரு 3 வாட்டி சொல்லுவோம், ஆமென் சொல்லணும். plenty from too small to plenty. எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணாலும் எதை பத்தியுமே பயம் இல்லாம தைரியமா திடமா, என் கர்த்தர் இருக்காரா, அவர் பார்த்து பாடுறா அப்படின்ற நினைவுகளோட அவர் எனக்காக நாளைய தினத்தை எல்லாத்தையும் செஞ்சு முடிப்பார். எனக்கு சீக்கிரம் plenty of logs குள்ள என்ன கொண்டு போவார். இந்த too small குள்ள நான் இருக்க மாட்டேன், இந்த நெருக்கத்துக்குள்ள நான் இருக்க மாட்டேன். ஆமென் சொல்ல மாட்டீங்களே நீங்க? நான் அந்த வார்த்தை சொல்லும் போது ஆமென் சொல்லணும். இந்த ஸ்மால் குள்ள இருக்க மாட்டேன் அப்படின்னா ஆமென் அப்படின்றணும். இந்த நெருக்கத்துக்குள்ள இருக்க மாட்டேன் ஆமென் அப்படின்றணும். ஆமென். அப்பதானே அது நடந்து ஆகும். அல்லேலூயா. 10 லட்ச ரூபா செக், 1 லட்ச ரூபா செக் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கையை நீட்டும் போது நீங்க எஸ் எனக்கு எஸ் அப்படின்னு அப்படி வாங்கினாதான் செக் உங்களுது, இல்லாட்டி செக் ஃப்ளோட்டிங்லே தான் இருக்கும். Word of God is also same like that. இங்க இருந்து பீடத்துல இருந்து வார்த்தை புறப்பட்டு வரும்போது போன வாரமே சொன்னேன், ரோந்து வரும், உங்களை தேடி வரும். யார் அதை எஸ் இட்ஸ் ஃபார் மீ, ஆமென், ஐ ரிசீவ் இட் அப்படின்னும் போது அப்படியே அதை வாங்கி. அல்லேலூயா. எல்லாம் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உன் இருதயம் கலங்காதிருப்பதாக, உன் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். மறுபடியும் சொல்றேன், from too small to plenty. அல்லேலூயா. போன வாரம் பேசும்போது இப்படி சொல்லலையே, இல்ல இது வேற வாரம், அதே சப்ஜெக்ட், ஆனா கர்த்தர் அதுக்குள்ள இருக்கிறத வேற ஒண்ணு நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? Let us go down to the Jordan river. நமக்கு ஒரு கேள்வி, இப்ப நான் ஏன் கீழ்மட்டமாவே போயிட்டு இருக்கேன்? நானும் தோ வந்துருவேன் மேலன்னு பாக்குறேன், ஆனா மேற்கொண்டு நிலைமை மோசமா போயிட்டு இருக்கு. மேற்கொண்டு இருக்கா இல்லையா யோசிச்சு பாருங்களேன். நான் தோ இப்போ வந்துருவேன் அப்படின்னு இந்த வாரம் நினைச்சிட்டு போவோம், ஆனா அந்த வாரம் தான் பயங்கரமா இருக்கும். இப்போ வந்துருவேன், இன்னைக்கு நடந்துடும் அப்படின்னு அப்படி தெம்பா போவோம். அப்பதான் சர்ன்னு ஒரு டவுன்ஃபால். ஆனா அந்த டவுன்ஃபாலை பார்க்கலனா plenty கண்ணுக்கு தெரியாது. அல்லேலூயா. If you want the plentiness, you should experience the downfall. நல்லா தெரிஞ்சுக்கணும். மலை வரப்போகுதுன்னா அதுக்கு முன்னாடி ஒரு பள்ளத்தாக்கு இருக்குதுன்றதை மறக்க கூடாது. If you want to go to the hill, then you should walk through the valley. ஆமென். உண்மைதான். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர் அப்படின்னு தாவீது 23வது சங்கீதத்துல 4வது வசனத்துல அவர் சொல்றாரு, even I walk in the valley of death, I'll never fear. Amen. Cause ஏன் தெரியுமா? Lord, you're with me. நீங்க என் கூட இருக்கிறீங்க, அதனால நான் பயப்பட மாட்டேன், தில்லா நடப்பேன். என்ன ஆயிட போகுது? அவன் சொல்றது என்னன்னா எக்ஸ்ட்ரீம், டெத் வரையும் போயிட்டான். நம்ம அந்த ரேஞ்சுக்கு இன்னும் போல. அவன் அந்த எக்ஸ்ட்ரீமே சொல்லிட்டானா, அப்ப நம்ம எக்ஸ்ட்ரீம்க்கெல்லாம் கர்த்தர் ஈஸியா கிரியை செஞ்சிருவார். ஆமென். அந்த எக்ஸ்ட்ரீம்ல இருந்தவனுக்கே தன்னுடைய தலைய எண்ணெயினால் அபிஷேகம் செய்து எனிமீஸ்க்கு முன்னாடி நல்ல ஒரு ஃபீஸ்ட், ஒரு டேபிளை ரெடி பண்ணி வாடா சாப்பிடலாம் அப்படின்னு உட்கார வச்சு வாழ வச்சு அழகு பார்த்தாருன்னா, இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு, உங்க சத்துருக்களுக்கு முன்னாடி நீங்க அழிஞ்சிடணும், நீங்க நிர்மூலமாயிடணும், நீங்க நாசமாயிடணும் நினைக்கிறவர்களுக்கு முன்னாடியே கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஃபீஸ்ட் ஆயத்தம் பண்ணுவார். அதனால ஒரு ஆமென் சொல்லிடணும், சிரிச்சுக்கிட்டே ஒரு ஆமென் சொல்லிடணும். உங்களுக்கு கர்த்தர் ஒரு டேபிளை ரிசர்வ் பண்றாரு. எவ்வளவு பெரிய ஒரு இடமா வேணாலும் இருக்கட்டும், கர்த்தர் உங்களுக்காக ரிசர்வ் பண்றாரு. God is reserving a table for you. அந்த டேபிள் ரிசர்வ் ஆயிடுச்சுன்னா எவ்வளவு பெரிய டாப் மோஸ்ட் கஸ்டமர் வந்தா கூட சரி, அதை அவனால எடுக்க முடியாது. பிகாஸ் அங்க ஒரு போர்டு வைக்கப்பட்டிரும், ரிசர்வ்டு. இந்த வாரம் தைரியமா போங்க, உங்களுக்கானது ரிசர்வ் பண்ணப்படுகிறது. plenties are reserved for you. அது ஆமென் சொல்லுங்கமே. plenties are reserved for you. Hallelujah. இங்க இருந்து போகும்போது அவனுங்களுக்கு பயம் இல்லை, அங்க போறதுக்குள்ள அதை யாராவது வெட்டி எடுத்துருவாங்களோ அப்படின்னு. ஏன்னா அவனுங்களுக்கு தெரியும்
அது நமக்காக ரிசர்வ் ஆயிருக்கு. எலைஷா நம்ம கூட இருக்கிறாரு. எலைஷாவுடைய காட் நம்ம கூட இருக்கிறாரு. அவனுங்களுக்கு ஒண்ணு தெரியுது, இன்னைக்கு ஏதோ ஒண்ணு நடக்க போகுது. ஆமென். அந்த இடத்துல நெகட்டிவிட்டி இருக்கலாம், ஆனா அட் த சேம் டைம் அந்த இடத்துல சூப்பர் நேச்சுரல் இருந்தது. நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் நெகட்டிவிட்டி, ஆனா நான் இப்ப சொல்றேன், நீங்க சூப்பர் நேச்சுரலையும் பார்ப்பீங்க. நெகட்டிவிட்டியை உங்க கண்ணு பார்த்ததுன்னா சூப்பர் நேச்சுரலையும் உங்க கண்ணு பார்க்கும். தோல்வியை உங்க கண்ணு பார்த்ததுன்னா சூப்பர் நேச்சுரல் மிராக்கலையும் உங்க கண்ணு பார்க்கும். ஆமா, அதான உண்மை. கோடரி மண் கீழே விழுந்தது தோல்வி, ஒரு நஷ்டம், ஒரு லாஸ். அது ப்ராஃபிட்டபிள் கிடையாது. அதை உங்க கண்ணு பார்க்குதுன்னா அப்ப அது மேல ரிட்டர்ன் வர்றதையும் பார்க்கும். மறுபடியும் என் ஃபினான்ஸ்ல நான் மேல வரத என் கண்ணு பார்க்கும். அல்லேலூயா. மறுபடியும் என்னுடைய ஸ்டேட்டஸ்ல நான் மேல வரத கர்த்தருடைய செய்கை எனக்கு செய்யும். அவருடைய கிருபை எனக்கு அதை செய்யும் போது என் கண் அதை பார்க்கும். அல்லேலூயா. எத்தனை நம்புறீங்க? நிஜமா சொல்றேன், இங்க நீங்க பயப்படாம உட்காருங்க. ஏன்னா ஒன்னே ஒண்ணு உங்களுக்கு நடக்க போகுது. சூப்பர் நேச்சுரலை பார்ப்பீங்க. சூப்பர் நேச்சுரல் அனாயிண்டிங், சூப்பர் நேச்சுரல் க்ளோரி, சூப்பர் நேச்சுரல் ஃபினான்ஸ், சூப்பர் நேச்சுரல் பிரேக் த்ரூ, supernatural restoration, supernatural financial blessings, supernatural health. Amen, 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 amen. Hallelujah. இது எப்படி நடக்கும்? சூப்பர் நேச்சுரல். அதுக்காக தான் அதுக்கு பேர் சூப்பர் நேச்சுரல். இதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை, அதனால தான் அதுக்கு பேர் சூப்பர் நேச்சுரல். பாசிபிளே கிடையாது நான் மேல வர்றதுக்கு. அடுத்த ஒரு 6 மாசம் வந்து 1 வருஷம் கொஞ்சம் கஷ்டம் தான். அது நீ எழுதுற தீர்ப்பு, அவர் எழுதுற தீர்ப்பு. 6 நாளா இருக்கலாம், 2 வாரமா இருக்கலாம், within a day இருக்கலாம். CEO கண்ணில் உனக்கு இறக்கம் கிடைச்சா நீ 6 மாசத்துல நடக்கும் நினைச்சது அடுத்த வாரம் நடக்கும். அதுக்கு பேர் தான் சூப்பர் நேச்சுரல். ஆமென். மேனேஜர் ரிஜெக்ட் பண்ணுன்னு கண்ணு வச்சுக்கிட்டே இருப்பான். கர்த்தர் ப்ரொஜெக்ட் பண்ணுன்னு கிருபை வச்சுக்கிட்டே இருப்பாரு. அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்க. உங்களை ஸ்கூல்ல ரிஜெக்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க, ஆனா கர்த்தர் உங்களை ப்ரொஜெக்ட் பண்ணுவார். உங்க ஃபேமிலியில உங்களை ரிஜெக்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க சில இடத்துல, ஆனா கர்த்தர் உங்களை அங்கதான் ப்ரொஜெக்டே பண்ணுவார். இன்னைக்கு இப்படி சொல்ல போற நீங்க ஆமென் சொல்லணும். ஏன்டா இவன் வந்தான் அப்படின்னு எரிச்சல் அடைகிற மாதிரி கர்த்தர் உங்களை வேணும்ட்டுமே சில இடத்துல ப்ரொஜெக்ட் பண்ணுவார். அல்லேலூயா. அவனுக்கு வயிறு வாயெல்லாம் எரிஞ்சு சாவதாக. சீக்கிரம் கர்த்தர் உங்களை ப்ரொஜெக்ஷனுக்குள்ள கொண்டு போவார். ஆமென். பிசாசு உங்களை ரிஜெக்ஷனுக்குள்ள தள்ளி எஜெக்ஷன் பண்ணிடலாம் நினைக்கிறான், ஆனா கர்த்தர் உங்களை ப்ரொஜெக்ஷனுக்குள்ள கொண்டு போறாரு. ஆமென். எஜெக்ஷன்னா என்ன? வெளியே எடுத்துடுறது. இந்த சிபியூல பாத்தீங்கன்னா எஜெக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா அந்த சிடி தட்டு வெளியே வரும். பார்த்துருக்கீங்களா? அதுதான் பிசாசு முதல்ல மனுஷர்கள் மூலமா ரிஜெக்ஷனை தரான். 2வது உங்க மனநிலையிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வரான். இது ரெண்டும் அவன் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ரிஜெக்ஷன் அண்ட் எஜெக்ஷன், ரிஜெக்ஷன் அண்ட் எஜெக்ஷன், ரிஜெக்ஷன் அண்ட் எஜெக்ஷன், இப்படி போயிட்டே இருக்கு. அங்கதான் கர்த்தர் ரெஸ்டோரேஷனை வச்சு ப்ரொஜெக்ஷன் அனுப்புறாரு. உன்னை இந்த மனுஷன் எவ்வளவுதான் அழிக்கணும்னு நினைச்சாலும், இல்ல இந்த சத்ரு எவ்வளவுதான் உன்னை அழிக்கணும்னு நினைச்சாலும் அது நடக்கவே நடக்காது. காரணம், அவர் உங்களை உயர்த்தணும்னு நினைச்சிட்டார். கர்த்தர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். முதல்ல கடவுளை பத்தி புரிஞ்சுக்கணும். கடவுள் அடிக்கிறவர் கிடையாது, அணைக்கிறவர். கடவுள் தண்டிக்கிறவர் கிடையாது, தன்வசப்படுத்துகிறவர். ஆமென். கடவுள் கத்தி எடுத்து குத்துறவர் கிடையாது, கத்தி எடுத்து பாதுகாக்கிறவர். ஆமென். பாவத்துல விழுந்துட்டா பாவியன ஆர்க்கினை தீர்த்து சாவடிக்கிறவர் கிடையாது, அழுக்குல இருந்து தூக்கி சுத்தப்படுத்துகிறவர். ஆமென் சொல்லுங்களேன். தைரியமா டாடி நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து நில்லுங்களேன். பரவாயில்ல வாடா நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா he is the holy of holies. எல்லா பரிசுத்தரிலும் அவர் பரிசுத்தர். பரிசுத்தத்துக்கெல்லாம் ஒரு பரிசுத்தம். இந்த பாவத்தை அவர் ஈஸியா கழுவிட முடியும், இந்த அழுக்கு அவர் ஈஸியா கழுவிட முடியும். இன்னைக்கு பிசாசு உங்க மண்டையில போடுவான், நீ பண்ண தப்பு தான் இன்னைக்கு நீ இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன்னு. அப்பதான் நீங்க சொல்லணும், holy of holies is for me, holy of holies is not against me. அவர் எனக்கு அகேன்ஸ்டா இல்ல, அவர் எனக்கு பட்சமா இருக்கிறாரு, வேற வழியே இல்ல, நான் நல்லா தான் இருப்பேன். இந்த ஆட்டிடியூட், இந்த ஃபெய்த், இந்த கன்ஃபெஷன் உங்களுக்குள்ள பதியட்டும். பயப்படவே விட தைரியமா சொல்லுங்க, அவர் எனக்காக நிக்கிறார். உங்க முன்னாடி 100 பேர் வந்து நின்னு நீ பாவின்னு குற்றமா அப்படி கை நீட்டினா கூட நீங்க தில்லா நில்லுங்க.
டேய் 100 பேர் நீங்க இருக்கீங்க, ஆனா உங்க கூட அவர் இல்ல. நான் ஒரு ஆளா நிக்கிறேன், ஆனா என் கூட நிக்கிறாரா? ஆமெனே வரல. ஜான் சாப்டர் 8ல நீங்க படிச்சு பாருங்க. அப்புறமா வீட்டுக்கு போயிட்டு அங்க ஒரு அடல்ட்ரியில ஒரு பிரச்சனை நடக்குது. ஒரு பெண் பிள்ளைய வந்து அடல்ட்ரியில கையும் காலுமா பிடிச்சி ஜீசஸ் முன்னாடி கொண்டு வந்து போடுறாங்க. கையும் காலுமா பிடிச்சாங்களாம். அப்படின்னா அங்க 2 பேர் இருந்திருக்கணும், ஆனா பெண்மணி மட்டும் தான் தாக்கப்படுறா. அங்க இருந்த ஆம்பளைய காப்பாத்திட்டானுங்க. காப்பாத்திட்டு ஒரு கும்பலா நிக்கிறானுங்க. கும்பலா நின்று அந்த பொண்ணை அரை நிர்வாணமா நிறுத்தி கல்லை கொண்டு சாவடிக்கணும்னு இயேசு முன்னாடி போட்டுட்டு கேட்கிறானுங்க. மோசையின் பிரமாணத்தின் படி விபச்சாரம் செஞ்சா கல்லெறிஞ்சு கொல்லணும், என்னப்பா பண்ணலாம் அப்படின்றாரு. பைபிள பேசுறானுங்க. பாவம் செஞ்சா கல்லு, பாவம் செஞ்சா மரணம், பாவம் செஞ்சா வெட்டு. ஆனா அங்கதான் ஜீசஸ் வேற ஒண்ணு பண்றாரு. எவன் மேல பாவம் இல்லையோ அவன் எரிடா முதல் கல்ல அப்படின்றாரு. அங்க அழகா வசனம் போட்டிருக்கு, பெரியோர் முதல் சிறியோர் வரை சைலண்டா கழண்டின்னு போனாங்களாம். அப்படின்னா உங்க முன்னாடி 100 பேர் அந்த பொண்ணை குற்றம் தீர்க்க நின்னாங்க. அந்த 100 பேர் கூட கர்த்தர் இல்ல, ஆனா அந்த ஒரு பொண்ணு கூட எடி புரிஞ்சுன்னா கையை தட்டி வராமன்னு சொல்ல, அந்த ஒரு பாவி கூட. இன்னைக்கு அடல்ட்ரியில மாட்டிக்கிட்டா சும்மா விட்டுருவானுங்களா? நம்ம ஆளுங்க பிச்சு தீத்துருவானுங்க. எடி பிச்சு தீத்துருவானுங்க. இன்னைக்கு யூடியூப்ன்ற ஒன்று இருக்குது, சோசியல் மீடியான்னு ஒன்று இருக்குது. அது உள்ள போட்டு ட்ரோல் 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 ட்ரோல்னு போட்டு ஒருத்தன் பேரை கெடுத்த அவன் குழிக்குள்ள போய் சாவர வரைக்கும் அவன் அழிச்சிருவானுங்க. அந்த மாதிரி அன்னைக்கும் ஒரு கூட்டம் இருந்துச்சு. அந்த கூட்டத்துக்கு பேர் பாரிசீஸ், பரிசேயர்கள். அவனுங்களுடைய வேலையே என்னன்னா இயேசுவை பின்பற்றுகிறவர்களை சாவடிக்கணும். ஆனா அவனுங்க ஃபாலோ பண்றது பைபிள். இன்னைக்கு நமக்கும் யூடியூப்ல நிறைய பேர் அந்த மாதிரி இருக்கிறாங்க, பாரிசீஸ். அது ஜீசஸோடைய சர்வன்ட்ஸ் கிடையாது, அது பாரிசீஸ். எல்லாரையும் நீங்க வந்து எல்லாரையும் ஊழியக்காரங்கன்னு பாத்திர முடியாது. பாரிசீஸ் இருக்காங்க, ஸ்கிரைப்ஸ் இருக்காங்க, சாடுசீஸ் இருக்காங்க. இந்த ஸ்பிரிட்ஸோட இன்னமும் நிறைய பேர் இருக்காங்க. ஆமா, நீங்க இன்னைக்கு வரும்போது நல்லா இருப்பீங்க. ஒரு 10 நாளோ இல்ல ஒரு அரை மணி நேரம், ஒரு 6 மாசம் கழிச்சு நீங்க தம் அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. இன்னைக்கு உங்களை ஏத்துக்கிட்டு 6 மாசம் கழிச்சு உங்களை துரத்திடுவானுங்க. ஆனா இயேசு அன்னைக்கு ரொம்ப அதிகமா நேசிப்பார். இன்னைக்கு நேசிச்சதை விட அன்னைக்கு அதிகமா நேசிப்பார். ஆட வாப்பா பாத்துக்கலாம். அதான் ஜீசஸ். அதனாலதான் சொல்றேன், from too small to plenty. நமக்குள்ள என்ன தெரியுமா பயம் வரும்? நான் பாவம் பண்ணிட்டேன், நான் இந்த ஆசீர்வாதத்துக்கு தகுதி கிடையாது, அதனால எனக்கு இந்த ஆசீர்வாதம் தடைப்படுத்துன்னு தான் நம்ம நினைப்போம். அந்த நினைப்பே நீ வேணாம். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், கர்த்தர் எனக்காக நிற்கிறார். ஆமென் ஆமென் ஆமென். சொல்ல மாட்டீங்களே ஒரு ஆமென். அவனுக்கு என்ன தில்லு பாருங்க, அந்த பையனுக்கு, அந்த குரூப்புக்கு என்ன தில்லு பாருங்க. எலைஷா கிட்ட சொல்றாரு, அங்க நிறைய இருக்கு, நான் போய் எடுத்துக்க போறேன், கூட வாங்க. அப்ப அவன் மைண்ட் செட் அவன் நல்லா வச்சிருக்கிறான். ஆமா இல்லையா? அவன் மைண்ட் செட் அவன் நல்லா வச்சிருக்கிறான். காட் கூட இணைச்சி வச்சிருக்கிறான். இந்த வேர்ல்டு நம்மளை சாகடிக்க தான் பார்க்கும், ஆனா இந்த காட் உங்களை வாழ வைக்கும். ஆமென் அல்லேலூயா. அந்த பொண்ணு எல்லாரும் போயிட்டானுங்க. அந்த பொண்ணை எந்திரிச்சு பார்க்கறாரு. பார்த்துட்டு, நான் கூட உன்னை ஆக்கினை தீர்க்க போறது கிடையாது. Even I will not condemn you அப்படின்ட்டார். நான் உன்னை கண்டம் பண்ண மாட்டேன். Go free, but do not do it again. காப்பாத்தி அழகு பார்க்கிறவருங்க அவரு, தப்பு வைக்கிறவர். நல்லவனுங்கெல்லாம் ஜீசஸ்க்கு பைபிள்ல நல்லவன்னு பேர் எடுத்து பைபிள அப்படியே மோசேயினுடைய பிரமாணங்களை அப்படியே வைராக்கியமா சுமக்கணும்னு நினைச்ச பரிசேயர்கள் எல்லாம் இயேசுவை மதிக்கவே இல்லை. இயேசுவை மதிக்கவே இல்லை. பாவிங்க, சப்பானியர்கள், விபச்சாரர்கள், ஆயக்காரர்கள், வரி வசூலிக்கிறவர்கள், பணத்தை திருடுறவர்கள், இவங்கெல்லாம் இயேசு வந்து உட்கார்ந்தாங்கன்னா குடு 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 குடுன்னு ஓடி வந்து உட்கார்ந்தாங்களாம். லூக்கா 5வது அதிகாரம் 1 வசனம். Sinners and tax collectors drew near to Jesus to listen the word of God. அதாங்க ஜீசஸ். நல்லவனை ஜீசஸ் எப்பயுமே கூப்பிடுறதே கிடையாது. கெட்டவனா இருக்கியா வா நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா நல்லவனை உயர்த்துறதை விட கெட்டவனை உயர்த்துறது அவர் ரொம்ப பிடிக்கும். ஆமா, தரித்திரத்தில் இருக்கிறவனை செல்வந்தனை ஆக்குறது தான் கர்த்தருக்கு ரொம்ப பிடிக்கும்.
அதனாலதான் இன்னைக்கு ஆணித்தரமா உங்க எல்லாரையும் பார்த்து சொல்றேன், இன்னைக்கு தரித்திரத்துல இருக்கீங்களா, ப்ராஸ்பரிட்டி உங்களுக்கு கண்டிப்பா. ஏதோ ஒரு சின்ஸ்ல இருக்கீங்களா, அப்போ ஹோலினஸ் உங்களுக்கு கண்டிப்பா உண்டு. ஆமென். இல்ல பாஸ்டர், நான் கடன்ல நல்லா மாட்டிக்கிட்டேன், ஐயோ என்ன பண்றேன்னு தெரியாம பக்கு பக்குன்னு உட்கார்ந்துகிட்டு இருக்கேன், ஒரு நாளும் அந்த இஎம்ஐ நினைச்சா திக்கு 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 திக்குன்னு, எப்ப பாரு இவனுங்க ஆபீஸ்ல வேற ஒருவேளை சம்பளத்தை முழுசா போடுவானுங்களா இல்ல பாதி போடுவானுங்களா, அப்படியெல்லாம் ஒரு ஓட்டம் ஓடிட்டு இருக்குது. இப்படின்னு உள்ள ஓடும் பாருங்க, அந்த நேரம் தான் நீங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கணும், இல்ல 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 இல்ல, ஹோலி ஆஃப் ஹோலிஸ், பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், எனக்கு நல்லதே செய்வார். பரிசுத்தம்னா என்னங்க? the topmost good, அதான் பரிசுத்தம். பரிசுத்தம் அதுல ஒரு எல்லளவு கூட, ஒரு கடுகளவு கூட குறைலன்னு அர்த்தம். அப்ப அவரே எனக்கு பட்சமா நிக்கிறார்னா எனக்கு எப்படிங்க குறை இருக்க முடியும்? அதை நான் என்னைக்கு ஏத்துக்கிறனோ, அதை நான் என்னைக்கு நம்ப ஆரம்பிக்கிறனோ, அது இம்மீடியட்டா எனக்கு நடக்க ஆரம்பிச்சிடும். ஆமென். நீங்களும் நானும் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் தெரியுமா? தாறு மாதிரி கருப்பா எதையோ ஒன்று தூக்கி மண்டை மேல ஊத்திக்கிட்டு இருட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம். அது உங்களை புடிச்சின்னு விட மாட்டேங்குது. இந்த ஸ்பைடர்மேன் படத்துல கருப்பு ஸ்பைடர்மேன் அது வர்றது முன்னாடி ஒரு பேய், அது அந்த பேய் லைட்டா ஒட்டுது, ஒட்டிட்டு அப்படியே அதிகமா அப்படியே சர் 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 சர்னு அவனை ஃபுல்லா இது பண்ணி அவன் மூளை வரைக்கும் பாதிக்குது அப்படின்னு ஒரு அனிமேஷன்ல நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி தாங்க உண்மையாலே நடக்குது. சின்னதா தாங்க பிசாசு உள்ள நுழைப்பான், பிரச்சனைய சின்னதா ஒரு பயத்தை கொடுப்பான், சின்னதா உங்களை டார்க் ஸ்பிரிட் லைட்டா தொடும். நீங்க அதை கண்டுக்காம விடுவீங்க பாருங்க, அது உங்களை தூங்கும் போது மொத்தமா முடிச்சிடும். அதுக்காக தான் நைட்டு தூங்க போறது முன்னாடி ஜெபம் பண்ணிட்டு தூங்கு. அவனே வரல. உங்களுக்கு புரியுதா புரியலையா? சத்தம் கேட்ட உடனே அந்த இருள் அலறினது. அந்த படத்துல தேவ சத்தம் கேட்ட உடனே இந்த இருள் அலறினது. ஆதியாகமம் 1 வெறுமையும் ஒழுங்கின்மையும் இருளுமாய் இருந்த இடத்துல சத்தம் வந்தது. இருட்டு போய் வெளிச்சம் வந்துச்சு, ட்ரைனஸ் போய் கார்டன் வந்துச்சு. ஆமென். சத்தத்துக்கு அவ்வளவு பவர் உண்டு. அல்லேலூயா. பயப்படாதீங்க. நீங்க இங்க இருந்து போகும்போது உங்க கூட ஒரு சத்தம் வரும். ஆமென். நம்ம வருமா வராதா? வரும். எனக்காக ஒருத்தர் நிக்கிறாரா இல்லையா? நிக்கிறாரு. எனக்கு எப்போதும் எவ்வளவு அரகண்டா நீங்க மாறினா கூட சரி, அவர் உங்களுக்கு எப்பவும் சப்போர்ட்டா நிற்பார். நான் ஏன் இந்த வார்த்தையெல்லாம் சொல்றேன் தெரியுமா? கில்ட்டி கான்சைன்ஸ்ல அப்படியே உள்ள ஊறி வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நிறைய நீங்க இழந்து போகிறதுக்கு காரணமே கில்ட்டி கான்ஷியஸ்னஸ் தான். இன்னைக்கு அது உடையணும். பைபிள் சொல்லுது, நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். நிறைவானது வந்தா குறைவு போயிடுமா? ஆமென். அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்களேன், நிறைவு வருது. சொல்லுங்க, நிறைவு வருது, குறைவு போகுது. ஆமென். plenty of logs வர 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 குறைவு போயிடும். அல்லேலூயா. இன்னைக்கு தலைப்பே என்ன தெரியுமா? plenty, small to plenty, rejection to projection. ஆமென். அல்லேலூயா. உங்களை நீங்க மட்டும் நல்லா இருந்தீங்க வச்சுக்கோங்களேன், சூப்பரா இருந்தீங்கன்னா உங்களை ரிஜெக்டே பண்ண மாட்டானுங்க. உங்ககிட்ட பணம், உங்ககிட்ட பேரு, உங்ககிட்ட புகழ் எல்லாம் இருந்ததுன்னா கல்யாணத்துலலாம் உங்களுக்கு தான் ராஜ மரியாதை. ஃபர்ஸ்ட் 2வது பந்தி 3வது பந்திலாம் இல்லை, ஃபர்ஸ்ட் பந்தியிலே உட்கார வைப்பாங்க. அப்ப என்ன, என்னுடைய ப்ரொஜெக்ஷனுக்கு தடையா இருக்கிறது என்ன? ஸ்மால். எதுலயும் நான் கொஞ்சம் கம்மியா இருக்கேன். அது அழகுலையா இருக்கலாம், அந்தஸ்துலையா இருக்கலாம், ஆஸ்திலையா இருக்கலாம், செல்வத்திலையா இருக்கலாம். என்ன ஒரு சவுண்ட் வர மாட்டேங்குது? ஏதோ ஒரு விதத்துல நான் குறைவா இருக்கேன். ஆமென். ஆவிக்குரிய வாழ்க்கைன்னு பாத்தீங்கன்னா பக்தியில குறைவா இருக்கலாம், பரிசுத்தத்துல குறைவா இருக்கலாம், ஜபத்துல குறைவா இருக்கலாம், வேத வாசிப்புல குறைவா இருக்கலாம். சமுதாய வாழ்க்கையில அப்படின்னு பாத்தீங்கன்னா அறிவுல குறைவா இருக்கலாம், அனுபவத்துல குறைவா இருக்கலாம், ஆளுமையில குறைவா இருக்கலாம், இன்ஃப்ளூயன்ஸ் நம்ம கிட்ட கம்மியா இருக்கலாம்.
சரி, இந்த மாதிரி இத்தனை குறைவுகள் தான் நம்மளை இந்த இடத்துல யாருன்றதை நம்மளை காட்டுது. அப்ப இனிமேல் அந்த குறைவுகளை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? நிறைவாக்குவார். From small அப்படி கூட போல, it's too small, ரொம்ப சின்னதா இருக்கு, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. But I can see plenty of logs is over there. இன்னைக்கு நான் அதுதாங்க உங்களுக்கு ப்ராஃபட்டிக்கா சொல்றேன். இன்னைக்கு நீங்க டூ ஸ்மால் சிச்சுவேஷன்ல இருக்கிறீங்க. நான் போன வாரம் உட்கார்ந்து உங்களுக்காக கேட்டுட்டு இருந்தேன், ஆண்டவரே அவங்க ரொம்ப கஷ்டத்துல இருப்பாங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல, பாவம் யார்ட்டையும் சொல்லவும் மாட்டாங்க, புலம்பிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு எப்போனா ஒன்று அற்புதத்தை செஞ்சு தேவையை எப்படின்னா சந்திச்சு எப்படின்னா காப்பாத்திருங்க. எந்த நேரம் எவன் வந்து நிற்பான், எந்த நேரம் அவங்கள யாரு கழுத்தை பிடிப்பாங்கன்னு தெரியாத அளவுக்கு ஒரு பயத்தில் இருக்கலாம். ஆனால் இது எல்லாத்தையும் மாத்துங்க. அப்பதான் ஆண்டவர் கொடுக்குறாரு, from too small to plenty. நிச்சயமா கண்ணுக்கு தெரியுது, ஆவிக்கு தெரியுது, plenty வருது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இதுவும் பைபிள் தான், இதுவும் பைபிள் தான், இதுவும் பைபிள் தான். இதோடைய சைஸ் வேற, இதோடைய சைஸ் வேற. This is small, this is plenty, this is too small. அதான் இது சின்னதா இருக்குது. இதை நீங்க படிக்கணும், உத்து பார்க்கணும். இது சின்னது, இது அதை விட கொஞ்சம் பெருசு. ஆண்டவர் வந்து இந்த டூ ஸ்மால்ல இருந்து இந்த மீடியம் ரேஞ்சுக்கு கொண்டு போறேன்னு சொல்லவே இல்லை. அடா ஒரு ஆமேன்னு சொல்லிடுங்களேன். டூ ஸ்மால்ல இருந்து பிளென்டிக்கு கொண்டு போறேன். இது விலை 400, இது விலை 1200, ஆனா இது விலை 5000. அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும், இங்க கர்த்தர் உங்களுக்கு திட்டமா சொல்றதுன்னா, டூ ஸ்மால்னா உன் வேல்யூவும் ஸ்மால், மீடியம்னா உன் வேல்யூவும் மீடியம், பிளென்டினா வேல்யூவும் பிளென்டி. என் வைஃப் நேத்து சொல்லிட்டு இருந்தாங்க, டியோ வண்டி 1 லட்சம், ஆப்பிள் ஐபோன் 70,000. நான் மட்டும் இந்த 70,000 கட்டி முடிச்சிட்டேன். நான் 1,70,000 நெட் ஒர்த் ஆளு. அவங்க வேல்யூ அவங்க எப்படி கணக்கு போடுறாங்கன்னா, தான் கிட்ட இருக்கிற பொருளை வச்சு அவங்க வேல்யூவை கணக்கு போடுறாங்க. அதை நினைச்சு அவங்க சந்தோஷப்படுறாங்க. அப்ப நான் நினைச்சுக்கிட்டேன், தெரியல சொல்லி தரணும். அப்புறமா உங்ககிட்ட இருக்கிற பொருளை வச்சு உங்களுடைய மதிப்பை நீங்க என்னைக்குமே எடை போடக்கூடாது. நிஜம். நாளைக்கு அந்த வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ஜின் போச்சுன்னா அதனுடைய வேல்யூ காலி, 1 லட்சம் ரூபாய் காலி. என்ஜின் சீஸ் ஆச்சுன்னா காலி. போன்ல ஒண்ணும் இல்ல, சிபியூன்னு தம் தூண்டு ஒரு சில்வர் கலர் பாக்ஸ் இருக்கும். கேமரா பக்கத்துல சிபியூ அங்கதான் இருக்கும். பேட்டரிக்கு மேல கேமராக்கு பக்கத்துல லெஃப்ட் சைடு கார்னர்ல இருக்கும். அந்த பாக்ஸ் போச்சுன்னா உங்க 80,000 1 லட்சம் எல்லாம் காலி. ரொம்ப ட்ரூ, ரொம்ப சிம்பிளுங்க. வேல்யூ cannot be added through things. தேவன் தான் உங்களுக்கு மதிப்பை கூட்டி தர முடியும். ஆமென். அந்த தேவன் தான் உங்களை வாழ வைக்க முடியும். அதனால தான் சொல்றேன், ஆசீர்வாதத்துக்காக சபைக்கு போகாதீங்க, செல்வத்துக்காக சபைக்கு போகாதீங்க. இங்க போனா நல்லது நடக்கும் அப்படின்றதுக்காக சபைக்கு போகாதீங்க. இங்க போனா நான் தேவனை ருசிப்பேன், இங்க போனா நான் தேவனை பார்ப்பேன், இங்க எனக்கு தேவனுடைய சத்தம் கேட்கும், இங்க நான் தேவனுக்குள்ள வளருவேன் அப்படின்னு நீங்க அந்த நினைவோட, அந்த தாகத்தோட, அந்த வைராக்கியத்தோட, அந்த ஏக்கத்தோட, அந்த வாஞ்சையோட நீங்க வரும்போது அந்த சமூகத்திலிருந்து கர்த்தர் உங்களை அலங்கோலமா இல்ல அலங்காரமாக்குவார். ஆமென். அக்லியா இல்ல பியூட்டிஃபுல்லா மாத்துவார். அலங்கோலம் அக்லினஸ், அன்கிளீன்லினஸ், ஆனா அலங்காரம் பியூட்டிஃபுல் அடோரேஷன். ஆமென். அந்த லெவலுக்கு கூட்டு போவார். from ashes to beauty, ashes to beauty. வசனம் சொல்லுது, சாம்பலிலிருந்து சிங்காரம். சாம்பல்லாம் என்ன, எல்லாம் போச்சு, மொத்தம் எரிஞ்சு போச்சு, நாசமா போச்சு, சாவதான் வேணும், இதுக்கு மேல செத்துறலாம் போல இருக்கு, எதுக்கு வாழணும் இந்த வாழ்க்கைய அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறது ஆஷஸ். சாவு வரப்போதுன்னு தெரிஞ்சா, ஐயோ நான் சாவு கூடாது ஆண்டவரே, எனக்கு நல்ல வாழ்க்கை இருக்கு, நான் இதை இழக்க விரும்பல ஆண்டவரே, இல்ல ஆண்டவரே இன்னும் கொஞ்ச நாள் போட்ட ஆண்டவரே. எசேக்கியா கேட்கிறாரு, பைபிள்ல கிங் எசேக்கியா கேட்கிறாரு. திடீர்னு நாத்தன் ப்ராஃபட் போறாரு, போயிட்டு கிங்
சீக்கிரம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிடுதெல்லாம் பண்ணிடு, நீ சாவ போற, கர்த்தர் உன்னுடைய உசுரை எடுக்க போறாரு அப்படின்ட்டாரு. ப்ராஃபஸி சொல்லிட்டு வந்துட்டாரு. எசேக்கியாக்கு பயம் தாங்கல. என்னடா இது சாவடிக்க போறான்ட்டார் மனுஷன். ஏன்னா அவன் ராஜா, அவனுக்கு வயசு கூட ஆகல இன்னும் சாவற அளவுக்கு. அவன் நல்ல பலனா இருக்கான். அப்ப அவனுக்கு சாவ பிடிக்கல. அவன் உடனே செவுத்து பக்கமா திரும்பி அவன் ஜெபம் பண்றான். ஆண்டவரே, உங்க கண்ணுக்கு நான் உத்தமமானது தானே செஞ்சேன், நான் நல்லது தானே செஞ்சேன், உங்க மக்களை நான் நல்லா ஆட்சி செஞ்சேன்ல, நான் எதுலையுமே குறை வைக்கலையே, எப்படி நீங்க என்ன இவ்வளவு சீக்கிரம் எடுப்பீங்க, நீங்க என்ன எடுக்க கூடாது, எனக்கு நீங்க உசுரை திருப்பி கொடுங்க அப்படின்னு கேட்கறான். இந்த ப்ராஃபட் அந்த காம்பவுண்ட கூட தாண்டல, அதுக்குள்ளேயும் கர்த்தர் அவரை கூப்பிட்டு போய் மாத்தி சொல்லு அப்படின்றாரு. இப்ப இவனுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்களேன். இப்பதான் வந்து ப்ராஃபஸின்னு ஒன்று சொல்லிட்டு போயிருக்கான். திரும்பி வந்து இவன் ப்ராஃபஸியை மாத்தினானா ராஜா கத்தி எடுத்து வெட்ட மாட்டான். என்னடா விளையாடிட்டு இருக்கிறியா, மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கிற நீ சொல்லுவானா? சொல்ல மாட்டான். கண்டிப்பா சொல்லுவான். பிராக்டிக்கலா திங்க் பண்ணி பாருங்க. ஆனா இந்த ப்ராஃபட் அப்படியே, ஆண்டவரே சரி போறேன் இருங்க, அவ்வளோ ஒபீடியன்ஸ், அவ்வளோ சப்மிஷன். ஒன்று சொன்னா சொல்லிடு, மாத்தி சொல்ல சொன்னா மாத்தி சொல்லிடு, மூவ் பண்ணு. உடனே அவன் போய் சொல்றான். சொல்லும் போது அந்த ராஜா அழுது என்ன தெரியுமா சொன்னான் இந்த ப்ராஃபட்? எசேக்கியா, நீ சாவ மாட்ட, இன்னும் 15 வருஷம் ஆண்டவர் உனக்கு எக்ஸ்ட்ரா போனஸ் கொடுத்திருக்காரு, லிவ் லாங். சாகரவனுக்கு 15 வருஷம் பிளென்டிங்க. இததான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன். யூ ஆர் லிவிங் இன் டூ ஸ்மால். ஆனா இந்த சிச்சுவேஷன்ல எது உனக்கு கிடைச்சா அப்பா தப்புச்சுண்டா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அது உங்ககிட்ட கொடுப்பாரு. That's called plenty. இப்ப புரிஞ்சிருச்சா? 1 லட்சம் ரூபாய் இருந்தா சமாளிச்சிருவேன் அப்படின்னு நினைக்கிற இடத்துல 1.20 கொடுத்துருவாரு. நீங்க எப்படி வரும்னு கேட்டீங்கன்னா வராது. இந்த பேச்சு கேட்கும் போதே இங்க ஒரு சனியன் உட்கார்ந்து இருக்கும், இங்க ஒரு சாத்தான் உட்கார்ந்து இருக்கும். அது நம்ம மூளை, அது நம்ம புத்தி. அது என்ன பேசும்னா, அது எப்படி ஆகும், நம்ம சம்பளம் எவ்வளோ அவ்வளோதான் வரும், அதில் தான் நம்ம நட்டணும். இதெல்லாம் சும்மா என்கரேஜ்மெண்ட் சொல்றாங்க, வாங்கிக்கணும். இது புத்தி சொல்ற வார்த்தை. அது மண்டையில எடுக்கக்கூடாதுங்க. அதை நீங்க மண்டையில எடுக்கவே கூடாது. ஆமென். அதை ஏத்துக்கவே கூடாதுங்க அந்த சத்தத்தை. அது பொய் சொல்லுது. அப்புறம் ஏன் சூப்பர் நேச்சுரல் அப்படின்னு நீங்க நம்புறீங்க? இப்ப இந்த கோடரி தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு. கோடரிய உள்ள எடுக்கணும்னா தண்ணிக்குள்ள குதிக்கணும், மூச்சு அடக்கணும், படாத பாடுபடணும், உள்ள போயிட்டு தேடணும், அப்புறம் அதை எடுத்துக்கிட்டு வரணும். வர்றதுக்குள்ள செத்தா கூட சாவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அது எந்த ஆழத்துல இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. திஸ் இஸ் நேச்சுரல். இப்ப நீங்க நினைக்கிறது என்னது? நேச்சுரல். அதே 50,000 இல்ல அதே 60,000 இல்ல அதே 80,000 இல்ல என் சேலரி தான், இப்படிதான் நீங்க உட்கார்ந்துகிட்டு இருப்பீங்க. உங்க மூச்சை பிடிச்சிக்கிட்டு, உங்க வயித்தை கட்டிக்கிட்டு, ஒரு 100 ரூபாய் செலவு பண்றது கூட பயந்துகிட்டு. முன்னெல்லாம் ஆர்டர் போட்டு ஜாலியா சாப்பிடலாம் நினைச்சாலே இப்ப ஆர்டர் போறதுக்கு பயப்படுறது. யோசிச்சு பாருங்களேன். ஆர்டர் ஈஸியா ஆர்டர் போடக்கூடிய ஒரு ஆளு, ஐயோ இப்போ ஆர்டர் போட்ட ஒரு 200 ரூபா போவோம், எதுக்கு இப்போ வேணாம் வை லாஸ்ட் வீக் வந்துருச்சு, இஎம்ஐக்கு வேணும், எதனா ஒரு செலவுகம் இப்படின்னு ஏதோ ஒரு சிந்தனை ஓடுது. உங்களுக்கு ஓடுதா இல்லையான்னு தெரியல, நிறைய பேருக்கு ஓடுது. ஆனா அது ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, அந்த இதெல்லாம் தாண்டி நீங்க வாழ்ற ஒரு வாழ்க்கையை தான் கர்த்தர் விரும்புறார். அதெல்லாம் தாண்டி வாழ வைக்கிற ஒரு வாழ்க்கையை தான் கர்த்தர், அதெல்லாம் நேச்சுரல். அதுல இருந்து கர்த்தர் தூக்குவாரு, கண்டிப்பா தூக்குவார், விட்டவே மாட்டார். நீங்க பாப்பீங்க பாருங்க. From too small to plenty of logs. அந்த வார்த்தையை விடக்கூடாது. Too small, இந்த மறந்துடாதீங்க. ரொம்ப நெருக்கமா இருக்கு, இந்த வேலை செய்யவே பிடிக்கல தெரியுமா, எவ்வளோ நேரம்டா டார்ச்சர் பண்றாங்க, டென்ஷனா இருக்கு அப்படின்னு உள்ள அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும், ஃப்ரஸ்ட்ரேட்டடா. ஆனால் அதை வெளியே சொல்ல முடியாத அளவு ஸோ டயர்ட், ரொம்ப டல்லாக அப்படி ஆயிடுவோம். ஆனால் அந்த இடத்துல நம்ம ரொம்ப சந்தோஷமா ஆகிற மாதிரி எதனோ ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸை கர்த்தர் கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணுவார். அப்படி பண்ணும்போது என்ன ஆயிடும் தெரியுங்களா, வேலைக்கு போறது அவ்வளோ ஜாலியாக இருக்கும், அவ்வளோ பிடிக்குங்க. கர்த்தர் அந்த மாதிரி மாற்றி தருவார் உங்களுக்கு, உங்கள் லைஃப் அந்த மாதிரி மாற்றி தருவார். From too small to plenty.
ஆமென். ஆமா, ரொம்ப நெருக்கமா முடியல. சில பேருக்கு அந்த வீட்டுக்குள்ள போகவே பிடிக்காது. இல்ல அதை நல்லா மாத்தி தருவார். ஒரு சிலருக்குலாம் ஒரு சில ஃபங்க்ஷனுக்கு பத்திரிக்கை வச்சா கூட போக பிடிக்காது. எதுக்குடா போகணும் அப்படின்னு நம்ம நினைச்சுன்னு இருப்போம். இந்த வீட்டு அம்மாங்க இருக்காங்க பாருங்க, இல்ல கண்டிப்பா போய் ஆகணும், அதெல்லாம் எப்படி போகாம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூப்பிட்டு போவாங்க. நம்ம ஏன் நினைப்போம் அப்படின்னா, அங்க போனா இப்படி ஒன்று ஆகும், அப்படி ஒன்று ஆகும், இவ்வளவு செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சுன்னு இருப்போம். இனிமேல் அந்த பயம்லாம் உங்களுக்கு வேணாம். சீக்கிரமா அந்த நிலையெல்லாம் கர்த்தர் உங்ககிட்ட இருந்து மாற்றுவார். நீங்க எல்லாம் நீங்க நினைச்சு கூட பார்க்காத சில இம்பார்ட்டன்ட் திங்ஸ் எல்லாம் அவர் பார்த்து வச்சிருக்காரு. இப்போ நான் இதை சொல்றேன் பாத்தீங்களா, இதெல்லாம் என்னைக்கோ ஒரு நாள் உங்க லைஃப்ல நடந்திருக்கும். ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களை எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு மைன்யூட்டா நோட் பண்ணியிருக்காரு. அதனாலவே கர்த்தர் உங்களுக்காக இந்த வார்த்தைகள்லாம் பேசுறார். From too small to plenty. ஆமென். நம்புறீங்களா? நிஜமா சொல்றேன். அந்த லாஸ்ட் லைனை படிச்சு முடிக்கிறேன். There we can build a new place for us to meet. There we can build. ரெண்டாவது வசனம் உங்க பைபிள் எப்படி போட்டிருக்கு நீங்க படிங்க. Let us take a place ன்னு அங்க போட்டிருக்கு. என் பைபிள் சொல்லுது, நம்ம இடம் சொல்லுது, there we can build a new place. There we can build a new place. NLT டிரான்ஸ்லேஷன்ல நான் படிச்ச இந்த லைன் ரொம்ப பிடிச்சிருக்கு. There we can build a new place. எங்க ஸ்மால் நீங்களோ அங்க புதுசா ஒன்று கட்டுவீங்க. எங்க இது நடக்கவே நடக்காது நீங்களோ அங்கதான் புதுசா ஒன்று செய்வீங்க. நீங்க வேணா நீங்க பாருங்க, இந்த 2025ல நீங்க உண்மையா சொல்றேன், நீங்க கட்டப்படுவீர்கள். உங்க வீட்டுல அழுக்கு துணி ஒரு கும்பல், தோச்ச துணி ஒரு கும்பல். பீரோல துணி இல்ல, ஷெல்ஃப்ல துணி இல்ல வச்சுக்கோங்க. இப்போ உங்களுடைய துணி எல்லாம் எங்க இருக்குதுன்னு தெரியுமா? கலாம்லாம் என்ன தெரியுமா? பனியன் எங்க இருக்குது, ஷர்ட் எங்க இருக்குது, அட சாக்ஸ் ஒரு பீஸ் இங்க இருக்குது, இன்னொரு பீஸ் எங்கடா இருக்கு, காணோம். இப்படி போட்டு தேடிக்கிட்டு ஒரு மாதிரி அலப்பாஞ்சிட்டு இருப்போம். பார்த்துருக்கீங்களா? உங்க வீட்டில் நடக்கிறதான் சொல்றேன். இது ப்ராஃபட்டிக்கா சொல்றேன். ஏன் இதை சொல்றேன்னா, கலாம்லாம் இருந்தா டைம் டிலே ஆகும். ஆனா அரேஞ்ச்மெண்ட்ஸோட இருந்ததுன்னா போனோமா எடுத்தோமா போட்டோமா. உங்க லைஃப்ல இனிமேல் பிளெஸிங்ஸ் டிலே ஆக கூடாதுன்னா build your place in a new manner. உங்க வீட்டை ஒரு புது இடம் போல வச்சுக்கணும். என் வீட்டில் சொன்னா கேட்பாங்களான்னு தெரியாது, ஆனா உங்களுக்கு சொல்றேன், நீங்க நல்லா இருக்கும். ஆமென். எத்தனை பேர் ஆன்லைன்ல பாக்குறவங்க கேட்பாங்கன்னு தெரியாது, ஆனா ஒண்ணு எனக்கு நீங்க கேட்டா போதும். ஏன்னா there we can build a new place for us to meet. ஒரு நாளை ஒரு இடத்தையுமே நீங்க மீட் பண்றீங்க. டெய்லி சாவி எடுக்க போகும்போது அந்த இடத்தை நீங்க மீட் பண்ணுவீங்க. துணி எடுக்க போகும்போது அந்த வார்ட்ரோபை நீங்க மீட் பண்றீங்க. கிச்சனுக்கு போகும்போது அந்த ஸ்டவ் நீங்க மீட் பண்றீங்க. உங்களுக்கு தெரியாது, உங்க வீட்டில் இருக்கிற ஒரு பொருள் கூட உங்களுக்காக வேலை செய்யும், உங்களை காப்பாற்றும். சில நேரத்தில் நீங்க திடீர்னு யாராவது வாசல்ல உங்களை கூப்பிடுவாங்க, அதோ வரேன் அப்படின்னுவீங்க. அந்த நேரம் குக்கர் விசில் அடிக்கும். ஐயோ ஆஃப் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்க இப்படி போவீங்க பாருங்க. இப்படி இந்த போற நேரத்தில் அவன் மூலியமா வர தீமையில இருந்து கர்த்தர் உங்களை காத்துருவார். இப்படி போற இந்த கேப்ல உங்களுக்குள்ள டக்குன்னு பேசிடுவார், அங்க போகாத, அது வேற அப்படின்றவார். உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற பொருளை வச்சு கூட கர்த்தர் வேலை செய்வார். கானா ஒரு கல்யாணத்துல, கானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்கு, ஒரு கிராமம், கேனா. ஜீசஸோடைய ஃபர்ஸ்ட் மிராக்கிள் அங்கே தான் நடக்குது. ஜான் 1 அங்கே பார்த்தீங்கன்னா ஜான் 1, 2, 3 இதெல்லாம் படிச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்போ படிச்சு பாருங்க, சும்மா இருக்கும்போது படிங்க. அதெல்லாம் ஜான் 1 ஃபர்ஸ்ட் சாப்டர், செகண்ட், தேர்ட் அதெல்லாம் படிங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அவர் பண்ணுறதெல்லாம் வேற மாதிரி இருக்கும். வீட்டுக்கு வெளியே இருக்கிற ஜாடி 6 ஜாடியை எடுத்துன்னு வந்து உள்ள வைப்பா அப்படின்னுவாரு.
திராட்சை ரசம் காலி ஆகிடும், ஒயின் காலி ஆகிடும். மேரேஜில் இஸ்ரேல்ஸில் வந்து மேரேஜ்னா கண்டிப்பாக ஒயின் கொடுப்பாங்க. நம்ம எப்படி பாயாசம் ஊற்றுறோமோ அந்த மாதிரி அவங்க ஒயின் கொடுப்பாங்க. சரிங்களா? ஒயின்னா போதை ஒயின் கிடையாது. இந்த 21 days ஃபெர்மெண்டேஷன், 60 days ஃபெர்மெண்டேஷன், நான் ஆல்கஹாலிக் ஒயின். அதாவது ஈஸ்ட் போட்டால் ஆல்கஹால் ஒயின், ஈஸ்ட் போடலைன்னா நான் ஆல்கஹாலிக் ஒயின். புரிஞ்சிருச்சிங்களா? நீங்களே வீட்டில் கிரேப் ஜூஸை அரைச்சி ஒரு பாட்டில் போட்டு ஒரு 21 days வச்சு குடிச்சிங்கன்னா அது ஒயின் ஜூஸ். அதுலேயே நீங்கள் கொஞ்சம் ஈஸ்ட் போட்டிங்க அப்படின்னா அது ஆல்கஹால். புரியுதுங்களா? அப்போ அந்த மாதிரி அங்கே வந்து நான் ஆல்கஹாலிக் ஒயின் தான் குடித்தாங்க. நிறைய பேருக்கு என்னென்னா, ஜீசஸே ஒயின் கொடுத்தாரு, ஜாலியாக குடிக்கலாம், எடு செருப்பன். அது அங்கே சொல்லவே இல்லை. நம்ம கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்க்கணும். அங்கே வேற மாதிரி ஒன்று இருக்குது. ஆண்டவர் வந்து குடி போதை அங்கே பிரபல்யமே படுத்தலை, அவர் ஜூஸ் தான் கிரியேட் பண்ணி கொடுக்குறாரு. தட்ஸ் நான் ஆல்கஹாலிக் ஒயின். இப்போ புரிஞ்சிருச்சிங்களா? அதனால் அந்த வசனத்தெல்லாம் வச்சு அவனா சொல்லி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களே எங்கன்னா திடீர்னு பார்ட்டியில் எங்கன்னா வந்து அவுட் எங்கன்னா சும்மா போகிறீங்க, வீக்கெண்டு ட்ரிப்பு, டிஸ்கோ, எதனா ஒன்று சும்மா அப்படி போகிற இடத்துல லைட்டாக குடி மச்சி, ஒயின் தான் மச்சி, ஒன்றும் இல்லை மச்சி அப்படின்னாங்கன்னா எடுத்து போலக்குன்னு அடிச்சிடாதீங்க. அந்த ஒரே ஒரு கப்பு ஒயின்னு உங்கள் உடம்புக்குள்ளே பாம்பு மாதிரி இறங்கி உட்காந்துக்கும். அது உங்களை என்ன பண்ணும், மறுநாள் அதையே குடிக்க சொல்லும், அதுக்கு அடுத்த நாள் மறுபடியும் குடிக்க சொல்லும், அதுக்கு அடுத்த நாள் பீர் குடிக்க சொல்லும், அதுக்கு அடுத்த நாள் ஒரு குவார்டர் போட சொல்லும். அந்த குவார்டர் ஆஃபாக மாறும், ஆஃப் ஃபுல்லாக மாறும். அப்புறம் நீங்கள் ட்ரங்கடாகவே மாறிடுவீங்க. நிஜங்க. அந்த லைட்டாக ஒயினில் ஆரம்பிக்கிறது அந்த டேஸ்ட்டு பியருக்கு கொண்டு போவோம். பியர் கூட மெயின் பியர் வாங்க மாட்டோம், முதல்ல மினி பியர் வாங்குவோம். அதுக்கப்புறம் அந்த மினி பியர்லேருந்து மெயின் பியருக்கு போவோம். மெயின் பியர் பொண்ணே டக்குன்னு நம்ம ஆளுங்க மச்சான் கார்டு எடுத்துன்னு ரெஸ்டோ பார் போகலாம், நல்லா ஆஃபர் போட்டுருக்கிறானுங்கன்னுவா. இப்போ நமக்கு ஒரு ஆசை வரும், நல்லா அந்த பெரிய அவனுங்க வந்து நம்மளை ஈர்ப்பானுங்க. பெரிய பாட்டிலில் கோல்டு கலரில் அப்படியே நுரத்தப்ப ஊற்றி வச்சுட்டு அப்படியே சூப்பராக சைட் டிஷ்ஷஸ் அருமையாக வச்சுட்டு என்ஜாய் பண்ணலாம் வா. ஒரு 4 மணி நேரம் அங்கே உட்காந்து அப்படியே அந்த லைட்டாக போதையிலே உட்காந்து பேச 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 என்ன ஆகும்னா ஜம்முன்னு இருக்கும். இது என்ன ஆகிடும், அடிக்ஷனாக மாறிடும். இது அப்படியே நம்மளுடைய காசை குடிக்க ஆரம்பிச்சிடும். நம்மளையும் தெரியாமல் நம்ம கேரக்டர் அசாசினேட் பண்ணிடும். கேரக்டர் அசாசினேஷன் நமக்கே தெரியாது. இதெல்லாம் உங்களுக்கு பாதுகாப்புக்காக சொல்றேன். இதெல்லாம் ஆவியானவர் இங்கே பேச சொல்றதுனால பேசுறேன். You are moving from too small to plenty. இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு போறீங்க. இந்த இடத்துல போகும்போது இந்த மாற்றங்கள்லாம் நடக்கணும். அப்போ அந்த இடத்துல வந்து கானா ஒரு கல்யாணத்தில் ஒயின் காலி ஆயிடுச்சு. ஜீசஸ் வராரு. வெளியில இருக்கிற அந்த ஜாடியை கொண்டு வாடா, ஜார்ஸை கொண்டு வாங்க உள்ள அப்படின்றாரு. அந்த ஜார்ஸ்னா ஜார்ஸ் தெரியுமா? நம்ம ஊர்ல நீங்க வச்சிங்க பாருங்க, உங்க வீட்டில் வெளியில ஒரு பக்கெட் தண்ணி வரும்போது கால் கழுவி விட்டுவாங்க. அதுக்காக அந்த காலகட்டத்தில் வைக்கிற ஜாடிங்க தான் அந்த ஜாடிங்க. கால் கழுவிட்டு வரணும்னு சொல்லிட்டு, கல்யாணத்துக்கு வரவங்க கால் கழுவிட்டு வரணும்னு சொல்லிட்டு ஜாடி அங்கே வச்சிருப்பாங்க. இப்போ ஆண்டவர் வந்து வீட்டுக்குள்ள இருந்ததுல ஜாடியில இருந்து எடுத்து ஊத்துனாங்கல்ல ஒயின், அதெல்லாம் ஆல்கஹாலிக் ஒயின். அதனால ஆண்டவர் அந்த பாத்திரத்தை பயன்படுத்தாம வெளியில இருந்து அந்த 6 ஜாடியை கொண்டு வா அப்படின்றாரு. ஏன்னா அது வெறும் தண்ணி இருந்த ஜாடி, அதை கொண்டு வாடா அப்படின்றாரு. அவனுங்க கொண்டு வந்து வைக்கிறானுங்க. வச்சோடனே fill this jars with the water அப்படின்றாரு. இந்த ஜாடியெல்லாம் தண்ணியால நிரப்பு, ஃபுல்லா தண்ணியால ரொப்பிட்டானுங்க. 6 ஜாடி தண்ணியால ரொப்பிட்டானுங்க. ரொப்பினதுக்கு அப்புறம் அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, go and serve. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அவர் ப்ரே பண்ணல, அவர் கையை நீட்டல, அவர் தண்ணியை தொடல, let there be wine சொல்லல, ஒன்றும் பண்ணல. அவர் கொண்டு வந்து வைக்க சொன்னாரு, வச்சானுங்க. ஃபில் பண்ண சொன்னாரு, ஃபில் அப் பண்ணானுங்க. கோ அண்ட் சர்வ்னாரு, சர்வ் பண்ண போயிட்டானுங்க. அவனுங்க சர்வ் பண்ற வரைக்கும் தண்ணி தான், அது அவன் எடுக்கிற வரைக்குமே அது தண்ணி தான். ஆனா அந்த லிப்ஸை அந்த வெஸ்ஸில் தொட்டு அந்த ஒயின் உள்ள போகும்போது அது ஒயினா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? நீங்க கேட்கும் போது கூட இந்த வார்த்தை தண்ணி போல தான் தெரியும். நீங்க வீட்டுக்கு போகும்போது கூட இந்த வார்த்தை தண்ணி போல தான் தெரியும். உங்களுடைய டாப் மோஸ்ட் ப்ரியாரிட்டி உள்ள நீட்ஸ் உங்களை வந்து டச் பண்ணும்போது கூட தண்ணி மாதிரி தான் தெரியும். ஆனா எக்ஸாக்ட் அந்த சேச்சுரேஷன் பாயிண்ட் வரும்போது you will see the miracle. அது ஒயினா கன்வெர்ட் ஆயிருக்கும். பயப்படாதீங்க. From too small to plenty. உள்ள இருக்கிற எல்லா ஜார்ஸும்
வைன் இல்லாம காலி ஆயிடுச்சு. ஆனா அந்த 2 ஸ்மால் சிச்சுவேஷன்ல இருந்து கர்த்தர் பிளென்ட்டியை கொடுக்கிறார். அங்க இருக்கிறவனுங்களாம் என்ன சொல்றானுங்க தெரியுமா? கல்யாணத்துல முன்னாடியே சுவையுள்ள ரசம்லாம் காலி ஆயிடும், நீங்க என்னப்பா கடைசி வரையும் வச்சிருக்கீங்க அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? நீட்ஸ் எல்லாம் சப்சிட் ஆகி, ஏக்கமெல்லாம் நிறைவேறி, ஆசைப்பட்டதெல்லாம் செலவு பண்ணி, என்னப்பா மந்த் எண்டு வரைக்கும் கையில காசு இருக்குது. இந்த ஆமேன் சொல்லாத மூஞ்சிங்களை பார்த்து நான் கேட்கறது, ஆமேன் சொல்லுங்க. சரி, நம்பிக்கையே வரல. நீங்க திங்க் பண்ணி பாருங்களேன், எவ்வளோ சூப்பர் பாருங்க. செய்வாரு, சேஷமா செய்வாரு. அவனுக்கு கேட்கிற ஒரே ஒரு வார்த்தை தான், சுவையுள்ள ரசம் முன்னாடியே காலி ஆயிடுமே, எப்படி பின் இவ்வளவு தூரம் வச்சிருக்கீங்க? ஜீசஸ் இருந்தா லாஸ்ட் வரைக்கும் இருக்கும். இந்த நிமிஷத்துல இருந்து நம்ம குறைவுல இருந்து நம்ம வெளியே வரோம். ஆமேன். மறுபடியும் சொல்றேன், குறைவுல இருந்து நம்ம வெளியே, ஆமேன் சொல்ல மாட்டீங்க. குறைவுல இருந்து வெளியே, குறைவுல இருந்து வெளியே கம்ப்ளீட் பண்ணணும் ஸ்டேட்மெண்ட்டை. குறைவுல இருந்து நான் வெளியே வரேன், நிறைவுக்குள்ள போறேன். ஆமென். அல்லேலூயா. இந்த 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 இடத்தை நான் வாடகைக்கு எடுக்கும் போது 3 மாசம் என் வீட்டு வாடகையை நான் கட்டல. ஆனா வீட்டு வாடகையே கட்டாம இருக்கும்போது தான் எங்க ஹவுஸ் ஓனர் எங்க அம்மா கிட்ட கேட்கிறாரு, வீட்டு வாடகை கொடுக்கவே கஷ்டப்படுறாரு, அவர் மேல வேற ஹால் எடுக்கிறாரு, அவர் எப்படி கட்டுவாரு அப்படின்னு எங்க அம்மா கிட்ட ஹவுஸ் ஓனர் பேசுறாரு. அப்ப எங்க அம்மா சொல்றாங்க, எதுவும் யோசிக்காம செய்ய மாட்டாரு, யோசிச்சுதான் செஞ்சிருப்பாரு, விட்டுருங்க, நீங்க கொடுங்க அப்படின்ட்டாங்க. உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? எனக்கு பயங்கர நெருக்கம், கீழே ஃபைனான்சியலா எனக்கு நெருக்கம் தான். ஆனா அங்கதான் என் மைண்டை நான் இன்க்ரீஸ் பண்றேன். என்னன்னா, there we can build a new place for us to meet. அந்த தரிசனம் தான் இந்த தரிசனம். அதுக்குள்ளதான் இன்னைக்கு உட்கார்ந்துருக்கிறீங்க. இது உண்மையாச்சுன்னா இந்த வார்த்தை உங்களுக்கும் உண்மையாகும். நான் நெருக்கத்தில் இருந்தவன் வந்து இங்க உட்கார்ந்து இங்க இவ்வளோத்தையும் செட் பண்ணிட்டேன்னா, இதை நீங்க உடச்சு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள துரு பிடிச்ச தகரம் இருக்கு மேல. இந்த இடத்துல தோண்டி பார்த்தீங்கன்னா ஃபுல்லா பள்ளம் பள்ளமா மஞ்சள் கலர்ல பெயிண்ட் அடிச்சு அசிங்கமா இருக்கும். ஒன்னுத்துக்குமே உதவாத இடம் இந்த இடம். ஆனா நீங்க இதை பழைய போட்டோலாம் வச்சிருக்கேன். ஆனா நீங்க அதை பார்த்தீங்கன்னா இப்ப வேற மாதிரி இருக்கும். ஏன் நான் இதை உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, கர்த்தர் இன்னைக்கு எவ்வளவு நெருக்கத்தில் இருக்கீங்க, எவ்வளவு அழுக்கில் இருக்கீங்கன்னு பார்க்கவே பார்க்காதீங்க. சீக்கிரம் there we can build a new place for us to meet. இன்னைக்கு அதனால தான் மீட் பண்றோம். அன்னைக்கே ஆண்டவர் பார்த்துட்டார், இன்னார் இங்க வருவாங்க, அதுக்காக இந்த இடம் ஆயத்தமாகணும், இப்பவே ஆயத்தப்படுத்து. இன்னமும் ஆட்கள் அவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார் இந்த இடத்துக்காக. இந்த இடத்தை அதனால தான் ஆயத்தம் பண்றார். இந்த இடத்துல என்னென்ன பிரச்சனை வரும், ஏது போராட்டம் வரும், எல்லாமே அவருக்கு முன்னமே தெரியும். அந்த மாதிரி உங்க லைஃபை குறித்து அவருக்கு எல்லாமே தெரியும். உங்க வேலைலாம் ஒன்னே ஒண்ணுதான், எனக்காக அவர் இருக்கார், எனக்கு எதிர்த்து அவர் இல்லை. நம்ம புத்தி சில நேரத்தில் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஐயோ நம்ம எடா கூட மட்டும், கர்த்தர் அவ்வளவுதான், நமக்கு சப்போர்ட்டா நிக்க மாட்டாரு, நம்மளை அடிச்சிடுவாரு, நம்மளை குத்திடுவாரு, நம்மளை சாவடிச்சிடுவாரு. இல்ல 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 இல்ல, அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாரு. உங்க பையன் ஏடா கூட பண்ணனா கத்தி எடுத்து குத்திடுவீங்களா? கேட்குறேன், வாய்ப்பே இல்லை ராஜா. அவன் உங்களை கத்தி எடுத்து குத்த வந்தா கூட குத்த மாட்டீங்க, என்ன தட்டி விட்டு போடா அப்படின்ட்டு போயிட்டே இருப்பீங்க. அதுதான் தகப்பன் உள்ளம். பொல்லாதவர்களாகிய நாமளே இவ்வளவு செய்யறோம்னா, நல்ல தகப்பனாகி அவர் எப்படிங்க உங்களை கத்தி எடுத்து குத்துவாரு? தப்பான டாக்டரினுக்கு செவி கொடுக்காதீங்க. யோவான் அப்படின்னு ஒரு சீஷன் இருக்கிறான், ஜான் சாப்டர் எழுதின சீஷன். அவன் பேரே அன்பின் அப்போஸ்தலன்னு சொல்லுவாங்க, லவ்விங் அப்போஸ்டல். அவன் லவ் தான் பிரசங்கிப்பான். அவனை தூக்கி என்ன பண்றாங்க, கண்ணை தோண்டி பாட்மாஸ் அப்படின்னு ஒரு ஐலாண்ட்ல போடுறாங்க. பாட்மாஸ்ல போயிட்டு ரெவலேஷன் புக்கை எழுதிட்டு வந்துடுறான். பைபிள்ல இருக்கிற ரெவலேஷன் புக் இருக்குல்ல, லாஸ்ட் புக், பைபிளோட லாஸ்ட் புக், அந்த புக் அவன் எழுதினது பாட்மாஸ் ஐலாண்ட்ல. அவன் கண்ணை தோண்டிட்டாங்க. இப்ப அவன் குருடன், அவன் பிளைண்டு. ஆனா இப்ப அவன் எழுதுறாங்க அந்த புக்கை. எப்படி தெரியுமா? from too small to plenty. என்ன தெரியுமா? பிசிக்கல் ஐஸ் பிளைண்ட் ஆயிடுச்சு, ஆனா ஸ்பிரிச்சுவல் ஐஸ் ஓபன் ஆயிடுச்சு.
அவன் என்ன பண்றான், அவனுக்கு தெரிஞ்சது ஹீப்ரூ மொழி தான் அவனுக்கு தெரியும். ஹீப்ரூ மொழியில அந்த ரெவலேஷனை அவன் பாறைகள்ல எழுதி வைக்கிறான், அந்த ஐலாண்ட்ல எழுதி வைக்கிறான். அந்த பாறையில இருந்து அதை எடுத்து, ஹீப்ரூல எழுதி இருக்கிறத எடுத்து அதை கிரீக்குக்கு மாத்தி அதை இன்னைக்கு பைபிள்ல ரெவலேஷன் அப்படின்னு போட்டு வச்சிருக்காங்க. அதுலதான் இன்னைக்கு இந்த கடைசி காலத்தினுடைய ஒட்டுமொத்த சத்தியமே அடங்கி இருக்கு. என்னைக்கு நம்ம மிகப்பெரிய நெருக்கத்துக்கு போறோமோ அன்னைக்கு நம்ம மிகப்பெரிய சாதனையாளனாக போறோம்ன்றத மறந்துடாதீங்க. இந்த மிகப்பெரிய கிரைசிஸ் என்னை எங்கேயோ ஒரு இடத்துல ஹிஸ்டரி மேக்கரா மாக்க போகுது. அதுதான் உண்மைங்க. என் லைஃப்ல சத்தியமா சொல்றேன், இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை, இந்த மாதிரி ஒரு வருஷத்தை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு நீங்க எந்தெந்த வருஷத்தெல்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சிருக்கீங்களோ, நான் சொல்றேன் அந்தந்த வருஷங்கள்ல நடந்த அனுபவங்களை வச்சுதான் உங்களை கிங் மேக்கரா மாத்துவார். உங்களை வேற லெவல் அனுபவத்தில் கொண்டு போய் நிறுத்துவார். ஆமென். சந்தோஷமா ஃபீல் பண்றேன். சீக்கிரம் உங்களை நல்ல உயரத்துல வைப்பார். சீக்கிரம் உங்களை நல்ல இடத்துல வைப்பார். சீக்கிரம் உங்களை வாழ வச்சு அழகு பார்ப்பார். From too small to plenty of logs. ஆமெனே வரல. Hallelujah. Plenty of logs. Plenty of logs. நம்புறீங்களா? நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை நான் எப்படியும் யூடியூப்ல போடும்போது நீங்க மறுபடியும் ரீகால் பண்ணுங்க. நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன். இந்த மெசேஜ் இந்த வீக்ல நிறைய வாட்டி கேளுங்க. இந்த வார்த்தைகள் உங்களுக்குள்ள நல்லா இறக்குங்க. இந்த வார்த்தைகள் உங்களுக்குள்ள நல்லா பதியட்டும். இந்த வசனம் உங்களை வாழ வைக்கும். 2 Kings chapter 6 verse 1 and 2. இந்த வசனத்தை வச்சு தைரியமா சொல்லுங்க, அவர் எனக்காக நிற்கிறார். I will build a new place. இப்படி சொல்லட்டுமா? உங்க வேலை ஸ்தலத்துல உங்களுக்குன்னு ஒரு நியூ பிளேஸை நீங்க கிரியேட் பண்ணுவீங்க. உங்க மினிஸ்ட்ரியில கர்த்தர் உங்களுக்குன்னு ஒரு நியூ பிளேஸை கிரியேட் பண்ணுவார். உங்க ஃபினான்ஸ்ல, உங்க ஃபேமிலியில, உங்க சொந்த பந்தங்கள்ல, உங்க ஜெனரேஷன்லயே யாரும் கிரியேட் பண்ணாத சில யூனிக்னஸ் நீங்க கிரியேட் பண்றவங்களா மாறுவீங்க. ஆமென். நான் இப்படி சொல்லும் போது நீங்க ஆமென் சொல்லணும். தமிழகத்தினுடைய ஞானிகளின் பட்டியலில் உங்க பிள்ளையுடைய பேர் வரும். அல்லேலூயா. கர்த்தர் செய்வார். Hey, how this may happen? எப்படி இது நடக்கும்? நடக்கும். Amen. நடக்கும். நீங்க பாப்பீங்க. நமக்கு இன்னைக்கு தெரியாது. மோசஸ் சின்ன குழந்தையா இருக்கும்போது அவனை வெட்டி கொல்லணும்ன்றது ஃபாரோவுடைய அவன் ஜியோ பாஸ் பண்ணியிருக்கான். மோசஸை கொல்றா அப்படின்னு. ஆனா அந்த மோசஸை தான் ஃபாரோவே வளர்க்குறான். ஃபாரோவுடைய பொண்ணு கொண்டு போய் வீட்டில் அரண்மனையில் உட்காரச்சு வளர்க்குது. எவன் நீ அழியணும்னு நினைச்சானோ அவன் கையால தான் உனக்கு போஷிப்பே வரும். எவன் நீ நாசமா போகணும்னு நினைக்கிறானோ அவன் கையிலேருந்தே உனக்கு நல்லது வர வைப்பார். எவன் நீ நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறானோ அவன் முன்னாடியே உங்களை வாழ வைப்பார். மோசஸை கொல்லணும்னு நினைச்சது மோசஸை கொல்றதுக்காக தாங்க மெயினாவே எல்லாரையும் கொல்ல சொன்னதே. ஆனா அந்த மோசஸை தூக்கின்னு போய் கிங்ஸ் பேலஸ்ல வச்சிட்டாரு கர்த்தர். நீங்க எங்க இருக்கக்கூடாதுன்னு இந்த உலகம் நினைக்குதோ இல்லை இந்த சத்துருக்கள் நினைக்கிறாங்களோ அந்த இடத்துல தாங்க உங்களை கர்த்தர் உயர்த்தி வைப்பாரு. நீங்க பாருங்க, இந்த வருஷம் கர்த்தர் உங்களை பிளேஸ் பண்ணுவார், டெசிக்னேட் பண்ணுவார். எக்ஸாக்டா எங்க நீங்க இருக்கக்கூடாது, யார் கண் முன்னாடி இருக்கக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்களோ அவங்க முன்னாடி தான் நீங்க இருப்பீங்க. அது சும்மாலாம் இருக்க மாட்டீங்க, பேலஸா தான் இருக்கும் அது. Moses was grown up in palace, but he was trained up in wilderness. நமக்கு ஒரு கேள்வி இருக்கும், நான் நல்ல வீட்டில் பிறந்தேன், நல்லா வளர்ந்தேன், நல்லா இருந்தேன், நான் ஏன் இன்னைக்கு இப்படி இருக்கிறேனே தெரியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ட்ரெயின் ஆவறீங்கன்னு நினைச்சுக்கோ. You are getting trained up. அல்லேலூயா. பயப்படாதீங்க. இந்த வாரம் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வாரம் சூப்பரா இருக்கும். கர்த்தர் சிறப்பா செய்வார், சிறந்ததை செய்வார். உங்க சரீரத்தை நல்லா ஆக்குவார், உங்க மனப்பாங்க நல்லா ஆக்குவார். நீங்க இங்கிருந்து போகும்போதே அந்த பிரசன்னம் உங்க பின்னாடியே வரும். உங்க மேல அந்த கிளவுட், அந்த ஷேடோ உங்க மேல அப்படியே ரெஸ்ட் ஆயிருக்கும். நீங்க போகிற இடத்துலலாம் அந்த ஷேடோ உங்க மேல ஹோவர் ஆயிட்டே இருக்கும் இந்த வீக் ஃபுல்லா. ஆமென். மேக்னெட்டிக் ட்ரெஸ் உங்க மேல போட்டுட்டு நீங்க போனீங்கன்னா எப்படி அந்த இரும்புகள் அது ஈர்க்குமோ அந்த மாதிரி the showers of blessings ஓட இங்க இருந்து நீங்க இங்க மூவ் ஆக போறீங்க. இங்க இருந்து நீங்க டிபார்ட் ஆகும்போது ஒன்னு நடக்கும். From too small to plenty. இந்த கிளவுட் உங்க மேல வச்சு அனுப்புவார்.
இந்த ஃபேவர் உங்க மேல வச்சு அனுப்புவார். அல்லேலூயா, ஆமென். அப்படியே எழுந்து நிப்போமா, ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றிப்பா. ஆண்டவர் இவ்வளவு நேரம் பேசின இந்த வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுங்க. எவ்வளவு அழகா ஒன்னு உங்களோட இதயத்துல இருந்த கேள்விகள்லாம் பதில் கொடுத்திருப்பார். சோர்வெல்லாம் எடுத்திருப்பார், நல்லா ஆக்கியிருப்பார் உங்களை. அப்படியே விட்டு கொடுங்களேன். எஸ், நன்றி டாடி. கர்த்தாவே ஸ்தோத்திரம். அழகு பண்ணீங்க. நீங்க அழகு உள்ளவர், நீங்க அழகு உள்ளவர். Holy of holies, Holy of holies. ஓ நன்றி. நீங்க சொன்னபடியே from rejection to projection, from demote to promote, from too small to plenty என்கிற இந்த ஸ்டேட்டஸை உங்க பிள்ளைங்க அனுபவிக்கட்டும், வாழட்டும். இந்த வசனத்துல, இந்த வசனம் உங்க பிள்ளைகளுக்குள்ள பதியட்டும். இந்த வசனம் உங்க பிள்ளைகளுக்குள்ள உயிர்ப்பிக்கட்டும், உங்க பிள்ளைகளுக்குள்ள நிக்கட்டும். ஒவ்வொரு நாளும் இந்த வசனம் 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 உங்க பிள்ளைகளை வழி நடத்தட்டும், உணர்த்தட்டும், சிந்தனைகளை மாத்தட்டும், கேரக்டர் டெவலப்மெண்ட்டை உண்டாக்கட்டும். ஒரு அற்புதம் செய்தருளுங்கப்பா. கௌடகால் லாக்தி கணமே லிபிட பௌரி ஆசை. கர்த்தாவே உங்க கிருபை உங்க மகன், உங்க மகள், உங்க பிள்ளை, இந்த சத்தத்தை கேட்டுட்டு இருக்கிற எல்லார் மேலையும் இறங்குவதாக ஆச்சரியமா நடத்துங்கப்பா. ராஜ்யத்தின் பங்குகள்ல உங்க பிள்ளைகளை கொண்டு போங்க ஆண்டவரே. அடுத்த வாரம் இங்க நீங்க கொண்டு வரும்போது புதிய மாதத்துக்குள்ள கொண்டு வர போறீங்க. அந்த புதிய மாதத்துக்குள்ள வரும்போது உங்க பிள்ளைகளுடைய அனுக்கிரக சாட்சிகளை உங்க பிள்ளைகள் சொல்லும்படிக்கு கர்த்தர் கிரியை செய்யுங்கப்பா. மாறாதவர், மகிமையானவர் உங்க பிள்ளைகளோட இருங்க. இந்த வாரம் முழுசும் கூட இருந்து நடத்துங்க. போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதிங்க. வியாதி, சேதம், தீமை எதுவும் உங்க பிள்ளைகள் அணுகாதபடி உங்க பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. கிருபை மேல் கிருபை உண்டாகட்டும், மகிமை மேல் மகிமை உண்டாகட்டும். தேவையெல்லாம் சந்திக்கப்படட்டும். தளர்ந்து போன இடத்துல அற்புதம் நடக்கட்டும். குறைவுகள் எல்லாம் மாறட்டும். சகல துதி, சகல கணம், சகல மகிமை ஒருவருக்கே உண்டாவதாக என்று சொல்லி உங்க பிள்ளைகளை ஆசீர்வதித்து வாழ்த்தி ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுவேன். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் அப்பா செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவரீருடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், சமாதானம், வழிநடத்துதல், சத்திய போதனை, பராமரிப்பு இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உங்க அன்பு பிள்ளைகளோடு தங்கி தரித்திருப்பதாக. Amen, amen. God bless you, God bless you. Praise the Lord. Have a great week.